நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. சிவகாசி சாத்தூர், வெம்பக்கோட்டை, சிவகாசி பகுதிகளில் மூடிய பட்டாசு ஆலைகள் 9 நாட்களுக்கு பின் இன்று திறப்பு. தூத்துக்குடி வரும் 26ஆம் தேதி விமான நிலையம் பிரதமர் திறந்து வைக்கிறார். சுமார் 10,000 பேர் அமரக்கூடிய வகையில் விழா மேடைகள் மற்றும் பந்தல் அமைக்கும் பணிகள் தீவிரம். சிவகங்கை அரசு மருத்துவமனையில் கலெக்டர் திடீர் ஆய்வு. கழிவறைகளில் கதவுகள் இல்லாததை கண்ட கலெக்டர் அதிர்ச்சி. நாமக்கல் திருச்சி சாலையில் உள்ள கவிஞர் ராமலிங்கம் அரசினர் மகளிர் கலைக் கல்லூரியில் பட்டதாரி பெண்களுக்கான தொழில் முனைவோர் வாய்ப்புகள் குறித்த பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றதில் கல்லூரி மாணவிகள் பங்கேற்றனர். ஓசூர் முல்லை நகரில் அதிமுக இளைஞரணி மாவட்ட தலைவராக நியமிக்கப்பட்டவருக்கு நண்பர்கள் வாழ்த்து. கரூர் தான்தோன்றி மலை தனியார் மகாலில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமில் MLA மாவட்ட ஆட்சியர் பங்கேற்பு. ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரை 43 மீனவ கிராமங்கள் உள்ளன. இங்கு மீன்பிடி தொழிலை மட்டும் நம்பி லட்சக்கணக்கான மீனவர்கள் உள்ளனர். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களின் கடற்கரை பகுதியில் கடல் சீற்றமும் கடல் அரிப்பும் ஏற்படுவது வழக்கமாக இருந்து வருகிறது. தற்போது தென்மேற்கு பருவ காற்று அதிகமாக வீசி வருவதால் புத்தன்துறை கடலில் சீற்றம் ஏற்பட்டுள்ளது. இன்று ஏற்பட்ட கடல் சீற்றம் காரணமாக 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் பதில் சுவர் சேதம் அடைந்துள்ளது. திண்டுக்கல் மேற்கு பருவமழையை வரவேற்கும் விதமாக அணைப்பட்டியில் உள்ள பிரம்மசமுத்திர குளத்தில் நடைபெற்ற மீன்பிடி திருவிழா. ஆனைமலையில் SK மாசாணியம்மன் கோவிலில் நடிகர் சிவகார்த்திகேயன் சிறப்பு சாமி தரிசனம். அரியலூர் மாவட்டம் கங்கைகொண்ட சோழபுரத்தில் மாமன்னன் ராஜேந்திர சோழனின் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட உள்ள நிலையில் 12 கோடி மதிப்பீட்டில் சோழகங்கம் ஏரியில் நீர்வள ஆதார மேம்பாட்டு பணிகளும் மேலும் சோழகங்கம் ஏரியை சுற்றுலா மேம்பாட்டு தளமாக மாற்றுவதற்கு 7.25 லட்சம் மதிப்பீட்டில் சுற்றுலா மேம்பாட்டு பணிகளும் நடைபெறும் என தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் அறிவிப்பு. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.